ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கீங்க? பக்கத்தில் கை பிடிச்சி இயேசு நல்லவர்னு சொல்லுங்களாம் பார்க்கலாம். இயேசு நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த வேளையிலே நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்ல போகின்றோம். ஹல்லேலூயா. மனதுருகும் தெய்வமே ஏசையா, மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். மனதுருகும் தெய்வமே ஏசையா, மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். நீர் நல்லவர் சர்வவல். கைத்தட்டுங்க எல்லா பிள்ளைங்க, நல்லா கைத்தட்டி பாடுங்க. எல்லாரும் கைத்தட்டுங்க. இரக்கத்துக்கு முடிவே இல்ல, அன்புக்கு அளவே இல்ல. உம் இரக்கத்துக்கு முடிவே இல்ல, உம் அன்புக்கு அளவே இல்ல. அவை காலை தோறும் புதிதாயிருக்கும், அவை காலை தோறும் புதிதா. கை தட்ட மாட்டீங்களே? மனதுருகம். சபை முழுவதும் பாடுவோம் உற்சாகமாய். துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். சகோதரர்கள் பக்கம் தெய்வமே ஏசையா, மெய்யாக எங்களது பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்து கொண்டே, மெய்யாக எங்களது பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்து கொண்டே. ஐயா துக்கங்களை சுமந்து கொண்டே, ஐயா துக்கங்களை சுமந்து கொண்டே. மனதுருகும் தெய்வமே ஏசையா. கைத்தட்டி கைத்தட்டி பாடுவோம் வாய் திறந்து. மனதுருகும் தெய்வமே ஏசையா, நீர் நல்லவர் சர்வ வல்லவர், நீர் நல்லவர் சர்வ வல்லவர். இரக்கத்துக்கு முடிவே இல்ல, அன்புக்கு அளவே இல்ல. இரக்கத்துக்கு முடிவே இல்ல, அன்புக்கு அளவே இல்ல. கை தட்டுங்க பிள்ளைங்க. காலை தோறும் எல்லாம் கை தட்டி கொண்டே இருக்கணும், பாட்டு நிறுத்துற வரைக்கும். நல்ல தைத்துங்க. நல்ல அவை காலை தோறும் புதிதாயிருக்கும், அவை காலை தோறும் புதிதாயிருக்கும். மனதுருகும் தெய்வமே ஏசையா, மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். மனதுருகும் தெய்வமே ஏசையா, துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கூடி வந்த அனைவரையும் இந்த தமிழ் ஆராதனைக்கு மீண்டுமாக உங்களை நான் வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய வசனத்தை தியானிக்கிறவர்களே நீங்கள் பாக்கியவான்கள். இந்த தீர்க்க தரிசன புத்தகத்திலே எழுதப்பட்ட வசனங்களை படிக்கிறவர்களும் கேட்கிறவர்களும் அதில் எழுதியுள்ள வார்த்தையின்படி நடக்குகிறவர்களும் பாக்கியவான்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இன்றைக்கு நிறைய பேர் ஆண்டவரை ஆராதிக்கிறதையும் ஆண்டவருக்கு நேரத்தை கொடுக்கிறதை இன்னைக்கு நிறைய பேர் விட்டு விடுகிறதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவருக்கு நேரம் நீங்கள் ஒதுக்கல அப்படின்னா, ஆண்டவர் சமூகத்தில் நீங்கள் வரலன்னா, ஓய்வு நாளை பரிசுத்தமாய் நீங்கள் ஆசரிக்கல அப்படின்னா, இந்த பூமியில் நீங்கள் வாழலாம். ஆனால்
நீங்கள் பரலோக ராஜ்யத்துக்கு போவது ஒரு சந்தேகக்குரிய ஒரு காரியமாக இருக்கும் என்றதை உங்களுக்கு நான் அறிவித்து கொள்ளுகிறேன். ஏனென்று சொன்னால் நாம் தொடர்ந்து பரலோக ராஜ்யத்திற்கு போக வேண்டும் என்ற தலைப்பிலே ஒரு சில மாதங்களாக நாம் பேசிட்டு வந்து கொண்டிருக்கிறோம். ஆமாம், முதலாவது சொல்லுங்க, பரலோக ராஜ்யத்திற்கு போகணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? மனம் திரும்பணும். எல்லாரும் மனம் திரும்பினவன் தான் பரலோக ராஜ்யத்துக்கு போகிறான். ஒருவேளை நீங்கள் யாரனா இருங்க, மனம் திரும்பலைன்னா சர்ச்சுக்கு போயும் மனம் திரும்பாதவங்க நிறைய பேர் இருக்காங்க. வசனத்தை கேட்டும் மனம் திரும்பாதவங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்படியேப்பட்டவங்க பரலோக ராஜ்யத்திற்கு நிச்சயமாக போக முடியாது. மனம் திரும்பினவர்கள் பரலோக ராஜ்யத்திற்கு போவாங்க. இரண்டாவது நம்ம பார்த்தோம், மறுபடியும் பிறக்க வேண்டும். மறுபடியும் பிறக்கிற அனுபவம் இயேசுவுக்குள்ளே யாருக்கு இருக்கிறதோ அவர்கள் பரலோக ராஜ்யத்திற்கு கடந்து செல்வாங்க. மூன்றாவதை நாம் பார்த்தோம், பலவந்தம் பண்ணப்படுகிறவர்கள் பரலோக ராஜ்யத்திற்கு கடந்து போவார்கள் என்று நாம் பார்த்தோம். இப்போ நாம நாலாவதா பார்த்துனுக்கிறது. நாலாவது, மூணு சொல்லுங்க, திரும்பி பிரதர்ஸ் சொல்லுங்க, பிரதர்ஸ் பக்கம் சொல்லுங்க. பரலோக ராஜ்யத்திற்கு போகணும்னா என்னதான் தகுதி? முதலாவது மனம் திரும்பி இருக்கணும், இரண்டாவது மறுபடியும் பிறந்திருக்கணும், மூணாவது பலவந்தம் பண்ணப்படுகிறவர்கள் பரலோக ராஜ்யத்திற்கு போவார்கள். நாலாவதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆமாம், கர்த்தாவே கர்த்தாவே என்று கூப்பிடுகிறவர்கள் பரலோக ராஜ்யத்தில் போகிறதில்லை. பரலோக ராஜ்யத்தில் இருக்கிற பிதாவின் சித்தம் செய்கிறவனே பரலோக ராஜ்யத்திற்கு கடந்து போவான் என்று நாம் நாலாவது டாபிக்கை பார்த்து கொண்டு வருகின்றோம். பிதாவின் சித்தம் என்ன? பிதாவின் சித்தம் என்ன? யோவான் 6:40 மறக்க கூடாது. ராத்திரி எழுந்து கேட்டாலும் சொல்லணும், பிதாவின் சித்தம் என்ன? நான் அதான் கேட்டேன், வார்த்தை அதெல்லாம் டாபிக். பிதாவின் சித்தம் என்ன? வாட் இஸ்? பாருங்க, 6:40 பாரு, யோவான் 6:40 பாரு, அதுதான் மனப்பாடம். குமாரனை கண்டு அவரிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் நித்திய ஜீவனை அடைவதும் நான் அவனை கடைசி நாளிலே எழுப்புவதும் என்னை அனுப்பினவருடைய சித்தமாயிருக்கிறது. ஒரு கை தட்டி ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அதான் மனப்பாடம். ராத்திரி எழுந்து கேட்டாலும் சொல்லணும் விசுவாசி, அதுதான் மனப்பாடம். ராத்திரில கேட்டாலும் சொல்லணும், பிதாவின் சித்தம் என்ன? குமாரனை விசுவாசிக்கணும், ஜீசஸை விசுவாசிக்கணும். அதுதான் பரலோக பிதாவின் சித்தம். இந்த பூமியில ஏசப்பாவை விசுவாசிக்காதவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனா ஏசப்பா பிடிக்கும்னு சொல்லுவாங்க. ஆனா ஏசப்பாவை விசுவாசித்து அக்செப்ட் பண்ணாம, அவரை ஆராதிக்காம, அவர் வழியில நடக்காம இருப்பாங்க நிறைய பேரு. அவங்க பரலோக ராஜ்யத்தை போக முடியாது. பிதாவே சித்தத்தின்படி செய்யணும். பிதா சித்தம் என்ன? குமாரனை விசுவாசிக்கணும். ஏன் விசுவாசிக்கணும் குமாரனை? அந்த குமாரனுக்குள்ளே தான் நித்திய ஜீவன் இருக்கிறது. அந்த குமாரன் தான் நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்க முடியும். வேற யாராலும் கொடுக்க முடியாது இந்த பூமியில. குமாரன் தான் மனுக்குலத்தை பாவத்திலிருந்து மீட்கும்படி அவர் என்ன பண்ணாரு? எல்லாருடைய பாவத்தை தன் மீது சுமந்து கொண்டு சிலுவையை சுமந்து சிலுவையில் அடிக்கப்பட்டு ரத்தம் சிந்தி பாவம் மன்னிப்பை கொடுத்தவர் இயேசு கிறிஸ்து தான். அவரை யாரெல்லாம் விசுவாசிக்கிறானோ அவனுக்குள்ள இருக்கிற ஜென்ம பாவம் கர்ம பாவம் ரெண்டும் கழுவப்படும். அப்படிப்பட்டவன் தான் நித்திய ஜீவனுக்குள்ளே போக முடியும். ஒருவேளை அவர்கள் உயிரோடு இருந்தா, ஒருவேளை அவங்க செத்துட்டு இருந்தா, ஏசப்பாவை ஏற்றுக்கொண்டு ஏசப்பா வருகையிலே அவர்களை ஆண்டவர் உயிரோட எழுப்புவார்.
அப்ப ரெண்டு காரியம் அதுல அடங்கி இருக்கிறது. கடைசி நாளிலே நான் அவனை எழுப்புவேன். யாரை ஆண்டவர் எழுப்புவார் என்றால், இயேசுவை விசுவாசித்து செத்தவர்களை எழுப்புவார். யாருக்கு? நித்திய ஜீவனை கொடுப்பார். இயேசுவை விசுவாசித்தவர்களுக்கு நித்திய ஜீவனை கொடுப்பார். அதுதான் பரலோக பிதாவின் சித்தம். ஹல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? அப்போ இந்த சித்தத்துல நிறைய விஷயங்களை நம்ம படிச்சோம் இல்லைங்களா? எத்தனை காரியம் படிச்சோம் சித்தத்துல, என்னென்னலாம் ஆண்டோடைய சித்தம்ன்றத நம்ம படிச்சோம். நம்பர் 1 அதுல பரிசுத்தமாய் வாழ்வது. ரெண்டாவது ஃபர்ஸ்ட் ஒன் எதை படிச்சோம்? கர்த்தருடைய வார்த்தையின்படி நடப்பது தேவனுடைய சித்தம். ஆமா, மத்தேயு 7:14 இங்க தானே வாசிக்க வேண்டாம். ஆமா, முதலாவது தேவனுடைய வசனத்தை கேட்டு அதன்படி நம் வாழ்க்கையை கட்டிக்கொள்வது தேவனுடைய சித்தம். இரண்டாவது நம்ம பார்த்தோம் பரிசுத்தமாய் வாழ்வது. சொல்லுங்க, நீங்க சொன்னாதான் எனக்கு பாயிண்ட்ஸ் தெரியும். ரிமெம்பரிங் பண்ணுங்க, ஏன்னா அங்கிருந்து நான் ஆரம்பிக்கிறதுக்கு சீக்கிரமா. பரிசுத்தமாய் வாழ்வது தேவனுடைய சித்தம். அவ்வளவுதானா? ரெண்டு தானா பேசணும்? சொல்லுங்க. இப்போ மூணாவது என்ன? ஆமா, நேரத்தை அது பிரசங்கம் பண்ணலையா உங்களுக்கு? நானு ஞானமற்றவர்களை போல வாழாம ஞானம் உள்ளவர்களாய் வாழணும். அது தேவனுடைய சித்தம். காலத்தை பிரயோஜனப்படுத்துறது தேவனுடைய சித்தம். மதியற்றவர்களாய், லைக் மென்டலை போல நீங்க இருக்க கூடாதுறான்றாரு பவுல். மென்டலை போல வாழக்கூடாதுரா பிள்ளைங்களே அப்படின்னு சொல்றாரு பவுல். அதுதான் தேவனுடைய சித்தம். திரும்பி ஆமா, திரும்பி அவ்வளவுதானா? ஆமா, எல்லா விஷயத்திலும் கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும், சோத்திரங்களை செலுத்த வேண்டும். அது தேவனுடைய சித்தம். ஹல்லேலூயா சொல்லுங்க. அவ்வளோதான் பேசியிருக்கிறோம். அப்போ இல்லா இன்னும் 2 காரியத்தை பேசிட்டு இன்னைக்கு இந்த சித்தத்தை முடிச்சுட்டு 5வது காரியத்துக்கு போகலாம். பரலோக ராஜ்யத்துக்கு போனோம்னா என்ன செய்யணுன்றது 5வது டாபிக்கு முடிஞ்சா போகலாம் இன்னைக்கு. ஆமாம், இன்னும் 2 காரியங்களை நம்ம படிச்சுக்கலாம் இன்னைக்கு. ஹல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? முதலாவது தேவனுடைய சித்தம். முதலாவது நம்ம பார்த்தோம் வசனத்தின்படி நம்ம வாழ்வது. இரண்டாவது பரிசுத்தமாய் வாழ்வது. மூன்றாவது நாம் எல்லாவற்றிலும் சோத்திரம் செலுத்துவது. நாலாவது நாம் நேரத்தை போக்குறவளாய் இல்லாம காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொண்டு ஞானமற்றவளை போல இல்லாம ஞானமுள்ளவளை போல நடந்து கொண்டு நீயும் நானும் வாழ வேண்டும் என்றது தேவனுடைய சித்தமாய் இருக்கின்றது. ஹல்லேலூயா. இன்னொரு காரியத்தை இன்னைக்கு இன்னொரு 3 காரியம் இருக்கிறது. முடிந்தால் நாம் இன்றைக்கு அதை முடித்து கொள்ளலாம். வேகமாக go to 1 பீட்டர். முதலாவது பேதுருவின் பத்திரிகையை நம்ம எடுத்து வாசிக்கலாம். ப்ளீஸ் ரீட் பை 12 and 15. ஆமா, முதலாவது பேதுரு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். ப்ளீஸ் ரீட் எனிபடி. நீங்கள் நன்மை செய்கிறதினாலே புத்தியீன மனுஷருடைய அறியாமையை அடக்குவது தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? தெலுங்குல வாசிங்களா? ப்ளீஸ் ரீட் தெலுங்கு. எல்லாம் பாருங்க, பைபிளை திறந்து எல்லாம் பாருங்க. ఏలయనగా మీరిట్లు అజ్ఞానముగా మాట్లాడు. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. தமிழ்ல நல்லா சொல்லிக்கலாம் நம்ம. வாயை மூடுறது தேவனுடைய சித்தம். சொல்லுங்க, என்னத்தை மூடணும்? யார் வாய மூடுறது? வீட்டுக்கார வாயே இல்ல, ஹஸ்பண்ட் வாயே அப்படி இல்ல. யாருடைய வாயை மூடணுமா? சொல்லுங்கம்மா, அந்த வசனத்தை பாருங்க தமிழுக்கா. புத்தியீன மனுஷருடைய வாயை மூடணும். யாரு? புத்தியீனமாக வாழ்றவர்களுடைய வாயை மூடுறது தான் தேவனுடைய சித்தம். ஹல்லேலூயா. இன்னைக்கு புத்தியீனமான ஜனங்க நிறைய இருக்கிறாங்க. இன்னைக்கு கிறிஸ்தவத்துக்குள்ள இருக்காங்க.
சபைக்குள்ளே வர்றவங்களுக்குள்ள இருக்காங்க. இன்னைக்கு நிறைய கணவர்கள் இருக்காங்க, இன்னைக்கு நிறைய மனைவிகள் இருக்காங்க, இன்னைக்கு நிறைய பிள்ளைகள் இருக்காங்க. இன்னைக்கு அநேக இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத சமுதாயத்தில் புத்தியினமாய் பேசுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனா அப்படியேப்பட்டவங்க உங்க கூட பேசும்போது அவங்க வார்த்தை நீ காக்கிறது இல்ல, அவங்க வாயை மூடுற மாதிரி நீ பண்ணணும். அது தேவ சித்தம். ஹல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? அப்போ அப்படி புத்தீனமாக பேசுறவங்க வாயை எப்படி மூட முடியும்? எப்படி மூடுவது? அதுக்கும் வேதத்துல நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார் ஆண்டவர். ஹல்லேலூயா. ஆமா, அவங்க பேசுறதுக்கு ஆர்குமெண்ட் பண்றதா இல்ல, அவங்க பேசுறதுக்கு கோபம் கொள்றதா இல்ல, அவங்க பேசுறதுக்கு இன்னும் நம்ம சத்தமா பேசுறதா இல்ல. ஆமா, அவங்க ஒண்ணு பேச நீ ஒண்ணு பேச அப்போ மூடிடுவாங்களா? இல்ல. அவங்களுடைய வாயை எப்படி மூடணும்? இந்த புத்தியனமா பேசுறவங்க, ஆமா ஞான மட்டவங்களை போல பேசுறவங்க, ஒருவேளை பைபிளை பேசலாம், ஒருவேளை சர்ச்சை பேசலாம், ஒருவேளை ஊழியத்தை பேசலாம், ஒருவேளை ஊழியக்காரனை பத்தி பேசலாம், ஒருவேளை இயேசுவை பத்தி பேசலாம். இன்னைக்கு நிறைய புத்தியனமான பேசுறவங்க பேச்சுங்க அதிகம். இன்னைக்கு புத்தியனமான ஜனங்க அதிகமாகறாங்க. அவங்களுடைய வாயை நீங்க மூடனா அது தேவனுடைய சித்தம். நீ யாரும் மூட முடியும், எல்லாராலும் மூட முடியாது. அவர்கள் என்ன செஞ்சா அவங்க வாயை மூட முடியுமோ அதை அறிஞ்சு நீங்க செஞ்சா அப்போ தேவ சித்தத்தை நீங்க செஞ்சுனுக்கிறன்னு அர்த்தம். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா. வாங்க வேதத்துக்குள்ள போலாம். பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்தில் அங்கே கிளியராக எழுதி கொடுக்கிறார் ஆண்டவர். 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் தொடங்கி 16ஆம் வசனம் வரைக்கும் எப்படி நாம் அவங்க வாயை மூடலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிங்கம்மா. ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விரும்புவதையும் செய்கையும் உங்களில் உண்டாக்குகிறவராய் இருக்கிறார். நான் வீணாக ஓடினதும் நாளில் ஜீவ வசனத்தை பிடித்துக்கொண்டு உலகத்திலே சுடர்களை போல பிரகாசிக்கிற நீங்கள் கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவிலே குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளுமாய் இருக்கும்படிக்கு எல்லாவற்றையும் முறுமுறுப்பு இல்லாமலும் தற்பித்து இல்லாமலும் செய்யுங்கள். ஹல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? நீங்க தெலுங்குல நீங்க பார்த்தீங்களா, இந்த வசனத்தை 14 அந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது. தெலுங்குல நீங்க 14 படிங்க இந்த వచనத்தை. మీరు మూర్ఖమైన వక్రజనము మధ్య నిరపరాధులను నిష్కలంకులను అనింద్యులనైన దేవుని కుమారులగునట్లు. ஆமா, మీ ఇంట్లో ఏముండకూడదు? అమ్మా நிறைய வீட்டில் என்ன இருக்கு இன்னைக்கு? సనుగుళ్ళు, సంశయములను మాని సమస్త కార్యములను చేయుడి. అట్టి జనము మధ్యను మీరు జీవవాక్యమును చేతబట్టుకొని లోకమందు జ్యోతుల వలె కనబడుచున్నారు. అందువలన கலுகுனோ. ஹல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பிய சபைக்கு சொல்லி கொடுக்கிறார். இன்னைக்கு நம்ம சபைக்கு சொல்லி கொடுத்துனுக்கிறாரு. அன்னைக்கு பிலிப்பிய சபைக்கு சொல்லி கொடுத்தாரு, இன்னைக்கு நம்ம சபைக்கு ஆண்டவர் சொல்லி கொடுக்கிறாரு. நம்ம 1 பேதுரு 2:15 என்ன படிச்சோம்னா,
இப்படிப்பட்ட ஜனங்களுடைய வாயை மூடணும் அப்படின்னு ஆண்டவர் சொன்னாரு. அப்படிப்பட்ட ஜனங்க மத்தியில நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவங்க வாயை எப்படி மூடுறது அப்படின்னா, வாக்குவாதம் பண்றதுனால அல்ல, அவங்க ஒன்று பேசினா நம்ம ரெண்டு பேசுறது அல்ல, நம்ம ஏதோ ஒன்று சொல்லி சாதிக்கிறது அல்ல, அவர்கள் நடுவிலே நாம் வாழ்ந்து காட்ட வேண்டும். வாழ்க்கையிலிருந்து நம்ம அவங்களுக்கு ஆன்சர் கொடுக்கணும். நிறைய ரொம்ப பேசுவாங்க, பேசுறதுனால ஒரு சிலர் மனம் திரும்ப மாட்டாங்க. நம்ம வாழ்க்கையிலே கிறிஸ்துவை பிரதிபலித்து கிறிஸ்துவையே அவர்களுக்கு காமிச்சு நாம் அவர்கள் வாய்களை மூட முடியும். கிறிஸ்துவை நாம் எப்படி பிரதிபலிக்க முடியும்? அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, வசனத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். என்ன வசனம்? ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு உலகத்திலே சுடர்களை போல பிரகாசிக்கணும். என்னத்தை எடுத்துக்கணும்? நீங்க பக்கத்துல சொல்லுங்க, என்ன வசனம்? என்ன வசனம்? ஜீவ வசனத்தை நீங்க என்ன பண்ணணும்? எடுத்துக்கொண்டு எப்படி பிரகாசிக்கணும்? சுடர்களை போல. ஜீவ வசனத்தை யாரெல்லாம் எடுப்பாங்களோ அவர்கள் சுடர்களை போல, அவர்கள் வெளிச்சம் கொடுக்கிற நட்சத்திரத்தை போல, அவர்கள் வெளிச்சம் கொடுக்கிற ஒரு சூரியனை போல, அவர்கள் கிரியைகள், அவருடைய வார்த்தைகள், அவருடைய வாழ்க்கை அவங்களுக்கு முன்னாக முன்மாதிரியாக பிரகாசிக்கின்ற போது அவர்கள் வாயை கர்த்தர் மூடுகிறார். அவன் சொல்ல மாட்டீங்களா? இன்னைக்கு நிறைய ஃபேமிலியில் நம்ம பார்க்குறோம், நிறைய வாழ்க்கையில் நம்ம பார்க்குறோம். என்ன பண்ணுறாங்களா? அந்த 15ஆம் வசனத்தில் சொல்லுகிறது, கோணலும் மாறுபாடுமான சந்ததி நடுவிலே குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படிக்கு. ஹல்லேலூயா. என்ன பண்ணக்கூடாதான்? எல்லாவற்றிலையும் முறுமுறுப்பில்லாமலும் தற்பித்து இல்லாமலும் செய்யுங்கள். தெலுங்குல 15 இருக்குது, சனுகுலனு சம்சயமுலனு மானி. ஹல்லேலூயா. உங்களுக்கு தெரியுமா, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்திலிருந்து விடுவிக்கப்பட்டு அவர்களை ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ண கானானுக்கு நடத்தி கொண்டு வருகிற அந்த வனாந்திர வாழ்க்கையிலே, ஆனால் வனாந்திர பாதையிலே அவர்கள் நடந்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானானுக்கு போகாம போனதுக்கு ஒரு காரணம் என்ன தெரியுமா? அவர்கள் முறுமுறுத்தார்கள். என்னது? யார? ஆண்டவரை, அழைத்தவரை, விடுவித்தவரை, வாக்குத்தத்த தேசத்துக்கு நடத்துகிறவரை, போஷித்து கொண்டிருக்கிறவரை, அற்புதங்களை செஞ்சு கொண்டிருக்கிறவரை, ராத்திரியில் அக்னி ஸ்தம்பமாய் பகல்ல மேகஸ்தம்பமாய் இருந்து நடத்தினவரை, ஆமா மன்னாவை கொடுத்தவரை, தண்ணீரை கொடுத்தவரை, அவர்கள் தாகத்தை தீர்த்தவரை, அவர்களை இரவும் பகலும் பாதுகாத்தவரை என்ன பண்ணாங்களா? முறுமுறுத்தார்கள். இன்னைக்கு நிறைய பேர் யார் இப்படி முறுமுறுப்பார்கள் அப்படின்னு பார்த்தாக்கா, கவனிங்க, எகிப்திலிருந்து வந்தவங்க தான் முறுமுறுத்தார்கள். அவர்கள் எகிப்தியை விட்டு வந்தாங்க தவிர அவர்களுக்குள்ளிருந்த எகிப்து தேசம் போகவில்லை. அப்படிப்பட்டவங்க தான் முறுமுறுப்பார்கள். அப்படின்னு அர்த்தம், எகிப்து உலகம். யாரெல்லாம் உலகத்திலிருந்து நான் ஏசப்பாக்குள்ளே வந்துட்டேன், நான் சர்ச்சுக்குள்ளே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லியும் அவர்கள் எப்போ பார்த்தாலும் குடும்பத்தில் முறுமுறுச்சுனே இருப்பாங்க. வேண்டாத வார்த்தைகளை பேசிட்டு முறுமுறுச்சுனே இருப்பாங்க. பாருங்க, அது மனைவி ஆகட்டும், அது கணவனாகட்டும், அது பிள்ளைங்களாகட்டும், அது பெரியவனாகட்டும், அது எந்த கொம்பனாகட்டும், உங்க வாயின் வார்த்தையிலே முறுமுறுச்சுனே இருந்தீங்களானா உனக்குள்ளே உலகம் இருக்கிறது, இயேசு இல்லை என்று அர்த்தம். பிரியமானவர்களே, உலகம் யாருக்குள்ளே இருக்கிறதோ அவர்களுக்குள்ளே இயேசு இருக்க மாட்டாரு. இயேசு இல்லாதவருடைய வாழ்க்கையிலே எப்போ
பார்த்தாலும் முறுமுறுச்சுனே இருப்பாங்க, எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுனே இருப்பாங்க, எப்போ பார்த்தாலும் அவர்கள் புறஜாதியை காட்டிலும் மோசமான ஜனங்கள். பிரியமானவர்களே, கர்த்தர் இன்றைக்கு உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். நீங்கள் எப்பொழுதுமே சாந்த குணமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். உங்களுடைய வார்த்தையை கேட்கிறவர்கள் பலனடைய வேண்டும், சமாதானம் அடைய வேண்டும், குணமடைய வேண்டும், ஏதோ ஒரு ஞானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட வார்த்தைகளை நீங்க பேசணும். உங்க குடும்பத்தில் என்ன இருக்கக்கூடாது? முறுமுறுத்துதல் இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. இருக்குதா? அப்படி இருந்தா உங்களுக்குள்ளே உலகம் இருக்கிறது, பிசாசு இருக்கிறான். உங்க வீட்டுக்குள்ளே தேவன் இல்லை, பிசாசு இருக்கிறது. அதை இன்றைக்கு துரத்த வேண்டும். இல்லாவிட்டால் உங்க குடும்பம் நாறி போகும், உங்க வாழ்க்கைகள் நாறி போகும், உங்களுடைய குடும்ப வாழ்க்கை கெட்டு போகும். முறுமுறுக்கிறதல் வெளியேறட்டும். ஆமா, நீங்க என்னாகும் புத்தகத்துல வீட்டுல போய் வாசிங்க, எடுக்க வேண்டாம், நான் அந்த சாப்டருக்கு போல. ஆமா, முறுமுறுக்க கூடாதுன்னு பவுல் பிலிப்பிய சபைக்கும் எழுதுகிறதை நாம் பார்க்கின்றோம். ஆமாங்க, நீங்க ஒரு வசனம் பார்க்கணும் அப்படின்னா 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்துல பார்க்க முடியும். அவங்க முறுமுறுத்ததுனாலே சங்கரிக்கப்பட்டார்கள் என்று அங்கே பவுல் கொரிந்திய சபைக்கும் எழுதுகிறதை பார்க்கின்றோம். 10ஆம் அதிகாரத்திலே நீங்கள் அதை எடுத்து வாசிங்க, 10ஆம் வசனத்தை. அவர்களில் சிலர் முறுமுறுத்து சங்காரக்காரனாலே அழிக்கப்பட்டார்கள், அதுபோல நீங்களும். ஆமாங்க, கையை பிடிச்சி பக்கத்துல சொல்லுங்கம்மா, நீங்களும் முறுமுறுக்காம இருங்க. நல்லா சொல்லுங்க பிரதர், எல்லாம் சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்கம்மா, பக்கத்துல எல்லாம் கையை பிடிச்சி சொல்லுங்க, நீங்களும் முறுமுறுக்காதிருங்க. ஆமா, நிறைய பேர் மூஞ்ச முறுக்கும், மூக்க முறுக்கும், ஆமா எல்லாமே நாக்க முறுக்கும், வாய முறுக்கும், நிறைய முறுக்கதை பார்க்கிறோம் இன்னைக்கு. காரணம் என்ன? இயேசு இல்லாத வாழ்க்கையில எல்லாம் முறுமுறுப்புதல் இருக்கிறது. ஒரு மனுஷனுக்குள்ளே ஜீசஸ் இருப்பாரனா, ஒரு வீட்டுக்குள்ளே ஜீசஸ் இருப்பாரனா, அவர்கள் சாந்தமாயிருப்பார்கள், அவர்கள் ஒழுக்கமாயிருப்பார்கள், அவர்கள் பேச்சு வார்த்தை ஒழுக்கமாயிருக்கும். இன்னைக்கு நிறைய பார்க்கின்றோம். இன்னைக்கு எப்படி இருக்காங்கன்றா, புற ஜாதி எப்படி இருக்குதோ அப்படி கேவலமாய் நடக்கிற கிறிஸ்தவர்கள் இன்னைக்கு இருக்கிறாங்க. ரொம்ப வேதனையா இருக்கிறது. பிரியமானவர்களே, அது தேவ சித்தம் அல்ல. உங்க சித்தம் என்ன தெரியுமா? நிறைய பேருடைய சித்தம் என்ன நினைக்கிறாங்க தெரியுமா? என் வீட்டுக்கார வாயை மூடிட்டேன். அப்பா சூப்பர், எக்ஸலண்ட், நீ வெரி குட். என் வீட்டுக்கார வாயை மூடிட்டேன், அதான் அதுக்காக தான் வாழ்ந்துனுக்கிறாங்க நிறைய பேர். ஓ, எங்க வீட்டுக்காருடைய வாயை மூடிட்டேன், அவங்க வாயை மூடிட்டும் பாத்தியா? ஆமா, நான் ஹோல்ல வச்சுக்கிட்டேன் பாத்தியா? கேவலம் அசிங்கமான வாழ்க்கை. நீ மூட வேண்டியது வீட்டுக்காரன் வாயோ, வீட்டுக்காரம்மா வாயோ, உங்க வீட்டுல இருக்கிற வாயோ அல்லையா. நீயும் நானும் மூட வேண்டியது இயேசுவை பத்தி தவறா பேசுற வாயை மூடணும். அவருக்கு முன்பாக நீங்க வாழணும். அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. நீ வீட்டில் இருக்கிறவங்கள மூடுறது அல்ல. எத்தனையோ பேர் இன்னைக்கு உலகத்தில் இயேசு தெரியாம இயேசுவை தப்பு தப்பா பேசுற ஜனங்க இன்னைக்கு நிறைய வாழ்ந்துனுக்குறாங்க உலகத்தில். அவங்க வாயை மூடுற மாதிரி நடக்கணும். நீ அவங்களுக்கு முன்னாடி ஜீவ வசனத்தை எடுத்தவர்களாய், சுடர்களாய் நீங்கள் பிரகாசிக்க வேண்டும். அவர்களுக்கு முன்பாக நீங்கள் நடந்து காட்ட வேண்டும். This is a Jesus. இதுதான் இயேசு, இதுதான் வாழ்வு, இதுதான் உண்மை என்று நீங்க காண்பிக்க வேண்டும். உங்க பேச்சில, உங்க நடக்கையில, நீங்கள் நடந்து கொண்ட விதம் எல்லாமே ஒரு மாடலா அவன் பார்க்கும்போது, அப்பா ஜீசஸ் உடைய பிள்ளைங்க நான் இப்படின்னு சொல்லி அவன் பேசுறத நிறுத்திட்டு அவன் வாயை மூடிக்கிட்டு இயேசுவை பின்பற்ற வேண்டும். அதுதான் தேவ சித்தம். ஹல்லேலூயா சொல்ல மாட்டீங்களோ? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இன்னைக்கு எத்தனை பேர் தேவ சித்தத்தை செஞ்சுனுக்கிறீங்க? எத்தனை பேர் தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்குறீங்க? அப்படி யாரெல்லாம் தேவ சித்தத்தை செய்றீங்களோ உங்களுக்கு பரலோகம் கேரண்டி. ஆமென். நோ டவுட். தேவ சித்தத்தை யாரெல்லாம் செய்யறோம், தேவ சித்தம் என்ன, அவர் என்ன விரும்புகிறாரோ அதை உலகத்திலே செய்வது தேவ சித்தம். அவர் என்ன நம்ம கிட்ட இருந்து எக்ஸ்பெக்டேஷன் பண்றாரோ அது நம்ம செய்ய வேண்டும். அதனால் எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டு கத்திக்கிட்டு, ஆமா இர்ரெஸ்பெக்டடா பேசிக்கிட்டு, மரியாதை இல்லாமல் பேசிக்கிட்டு, ரொம்ப வேதனையாய் புண்புறுத்திக்கு இருக்கவே கூடாது. நீங்கள் தேவ பிள்ளைகள், நீங்க தேவ சாயல். நீங்கள் பேசுகிற ஒவ்வொரு பேச்சையும் பயத்தோட பேச வேண்டும், அன்போடு பேச வேண்டும். பிறருடைய இருதயம் காயப்படுமோ என்று பார்த்து பேச வேண்டும்.
கவனிங்க, இன்னைக்கு எப்படியெல்லாம் பேசுகிறாங்க. இன்னைக்கு பைபிள் சொல்லுது, நீங்க பேசும்போது நிதானிக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? நீங்க பேசுறதுக்கு முன்னாடி நீங்க நிறுத்து, நிதானித்து பேச வேண்டுமா? ஹல்லேலூயா. நான் சொல்லல, வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு நிறைய பேர் அப்படி பேசுறாங்க. நம்ம கொரிந்தியர்ல பார்த்தோம் இல்லைங்களா? இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ணாங்களா? அவங்க முறுமுறுத்து என்ன ஆகுனாங்களா? சங்காரக்காரனாலே அழிந்து போனாங்க. தேவைங்களா? சங்காரக்காரன் ரெடியா காத்துனுக்கிறான். முறுமுறுக்காத. இன்னொன்று தெரியுமா? நீ முறுமுறுக்கிற அத்தனையும் நியாய தீர்ப்புல தேவனுக்கு முன்பாக சொல்லணும். ஜாக்கிரதை. நீ பேசுகிற ஒவ்வொரு வாயின் வார்த்தை ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நிறைய பேர் நினச்சினுக்கிறாங்க, நான் யாருக்கும் கணக்கு ஒப்புவிக்க தேவையில்லை, என்னை யார் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர். நீங்கள் ஒரு வசனத்தை காமிச்சு கொடுக்குறோம் பாருங்களாம். மத்தேயு எழுதின நிருபத்தில் அந்த வசனத்தை ஆண்டவர் ஆகி இயேசு சொல்லுகிறத பார்க்குறோம். வாசிங்க, மத்தேயு 12ஆம் அதிகாரத்தில் 37ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. 36 கூட வாசிங்க. 36, 37 2 வசனங்களை ப்ளீஸ். நீங்க எல்லாம் எடுங்க, பைபிளை எல்லாம் பாருங்க. அம்மா 12, 36, 37. மனுஷர் பேசும் என்ன வார்த்தை? ஏமா எல்லாம் சொல்லுங்க, வாயை திறந்து. எல்லாம் வாயை திறக்க மாட்டீங்க, 2-3 பேர் தான் சொல்றீங்களே. என்ன வார்த்தை? வீணான வார்த்தை. யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே என்ன ஒப்புவிக்கணும்? ஆமா ஆமா ஆமா, கணக்கு கணக்கு. நீ பேசுறதுக்கு எல்லாத்துக்கும் கணக்கு இருக்குது. ஆமா, நான் பேசிட்டேன் பேசல அப்படின்னு நினைக்காத. ஆமா, அதனால நீ பேசுறது கொஞ்சமா இருக்கணுமா? நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் அந்த வார்த்தைகளினாலே நீதிமான் என்று தீர்க்கப்படுவாய், அல்லது உன் வார்த்தைகளினாலே குற்றவாளி என்று தீர்க்கப்படுவாய் என்றார். ஹல்லேலூயா. அதனால ஜாக்கிரதையா விசுவாசிங்களே, நீங்க பேசுற ஒவ்வொரு வார்த்தை ஜாக்கிரதையா பேசணும். சரியான வார்த்தை பேசணும், வீணான வார்த்தைகள் பேசக்கூடாது. வீணான வார்த்தைகள் இன்னைக்கு நிறைய பேர் பேசுவாங்க. நீங்க அப்படி பேசினா வீணான வார்த்தைகளை நீங்க என்ன ஆவீங்க தெரியுமா? வாசிங்க, 1 தீமோத்தேயுல பவுல் அடியார் சொல்றாரு, நீங்க பேசுற வீணான வார்த்தையினால என்ன ஆவீங்கன்னு சொல்றாரு பாருங்களா. எடுத்து வாசிங்க அந்த வசனத்தை. 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் நீங்க எடுத்தவர்கள் வாசிங்க. 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிங்க. சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கு விலகியிரு. ஆமா, என்னதான் சொல்றாரு பாருங்க. சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கு விலங்கி தூரமா இருப்பான்றாரு. அவைகளால் கள்ள போதகர்களான அவர்கள் அதிக அவபக்தியே உள்ளவர்களாவார்கள். அவபக்தி என்ன பக்தி? எவ்வளவு பக்திக்குதோ நீ பேச்சுல விட்டனா உனக்கு பக்தி எல்லாம் போயிடும், வேஸ்ட். அதனால கட்ட வேண்டியது வாயை கட்டணும். விசுவாசிங்க வாயை கட்டணும், ஊழியக்காரன் வாயை கட்டணும். எதனாவது பேசிடக்கூடாது. இந்த ஃபுல்ஃபீட்டம் மனுஷனை மகிமைப்படுத்தல்ல, பாஸ்டர் மகிமைப்படுத்தல்ல. இந்த ஃபுல்ஃபீட்டத்துல இருக்கிற ஒரே ஒரு காரணம் தேவனை மகிமைப்படுத்தும்படி, கர்த்தருடைய வார்த்தை பிரஸ்தாபப்படுத்தும்படி. நீங்க கவனிங்க பிரியமானவங்களே, உங்க வாழ்க்கையிலே, உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே, உங்க குடும்ப வாழ்க்கையிலே நாம் என்ன வார்த்தையை பேசுறோமோ அதையே நம்ம அர்த்தக்குவோம். ஜாக்கிரதை பிரியமானவங்களே, வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறாங்க இன்னைக்கு. ஏன்னா வாய் எதனால பேசுனா? இருதயத்தின் நிறைவினாலே வாய் பேசும் என்று வேதம் சொல்லுகிறது. உன் இருதயத்தில் என்ன இருக்குதோ அது வாயின் வழியாய் வெளிப்படுகிறது. நீ கெட்டவனா? வாயின் வழியாதான் நீ கெட்டவன் என்று சொல்லுகிறது. நம்முடைய வாயின் வார்த்தையிலே வர்ற அத்தனை வார்த்தை இருதயத்திலிருந்து வருகிறது. உன் இருதயத்தை காமிக்கிறதே உன்னுடைய வார்த்தை தான்.
அதனால ஜாக்கிரதை, நீ பேசும்போது எல்லாம் நியாய தீர்ப்பிலே வரும். யாக்கோபுல ஒரு வசனத்தை வாசித்து நாம் வேற டாபிக் வேகமாய் கடந்து போலாம். யாக்கோபுக்கு எழுதின நிருபத்தில் இந்த வசனத்தை நாம் பார்க்கலாம். யாக்கோபு 5ஆம் அதிகாரம் வாசிங்க, 9வது வசனத்தை வாசிங்க. சகோதரரே, நீங்கள் நியாயந்தீர்க்கப்படாதபடிக்கு ஒருவருக்கு ஒருவர் விரோதமாய் முறையிடாதிருங்கள். இதோ நியாயாதிபதி வாசல்படியில் நிற்கிறார். இருக்குதா? 5ஆம் அதிகாரம் யாக்கோபு 9ஆம் వచనத்திலே, సహోదరులారా మీరు తీర్పు పొందకుండా నిమిత్తము ఒకని మీద ఒకడు సనగకుడి. என்ன பண்ணாதீங்க? ஒருவர் மேலே ஒருவர் என்ன பண்ணாதீங்க? முறையிடாதீங்க. நாம இன்னைக்கு நிறைய பேர் இன்னைக்கு பயங்கரமாக இன்னைக்கு முறுமுறுத்துதல் இன்னைக்கு காணப்படுகின்றது. அதனால நீங்கள் நஷ்ட போவீங்க, அதனால உங்களுக்கு பாடு, அதனால உங்களுக்கு பிரச்சனை. ஆனா நீயும் நானும் செய்ய வேண்டியது காரியம் என்ன தெரியுமா? அப்படிப்பட்டவர்கள் நடுவிலே ஜீவ வசனத்தை எடுத்துக்கொண்டவர்களாக எப்படி இருக்கணும்? ஜீவ வசனத்தை, ஜீவனுள்ள வசனத்தை பிடித்து கொண்டவர்களாக சுடர்களை போல உங்க நடக்கையை காமிங்க, உங்களுடைய ஆக்டிவிட்டீஸ்ல காமிங்க, உங்களுடைய நடைமுறையில் காமிங்க. இயேசுவை பிரதிபலிங்க, இயேசுவை காமிங்க உலகத்துக்கு. வீட்டில் காமிங்க, குடும்பத்தில் காமிங்க, இனுஜன பந்துக்கள் மத்தியிலே காமிங்க. நீங்க காமிக்க வேண்டியது உங்கள் அல்ல, உங்களுக்கு இருக்கிற திறமைகள் அல்ல, உங்களுக்கு இருக்கிற ஆஸ்திகள் அல்ல, உங்களுக்கு இருக்கிற பணத்தை அல்ல, உங்களுக்கு இருக்கிற ஞானத்தை அல்ல, உங்களுக்கு இருக்கிறதான அழகை அல்ல. நீங்க காமிக்க வேண்டியது நீங்க போட்டுங்கிற வஸ்திரத்தை அல்ல, நீங்க போட்டுங்கிற ஜுவல்லரிஸ் அல்ல. நீங்க காமிக்க வேண்டியது இயேசுவை காமிக்க வேண்டும் உலகத்திற்கு. அப்படி நீங்க காமிச்சிங்கன்னா அப்படிப்பட்ட வாய்களெல்லாம் கர்த்தர் மூடிடுவாரு. அப்படி நீங்க வாழ்றதே தேவனுடைய சித்தம். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. ஆமாம், இன்னொரு காரியத்துக்கு வேகமாக கடந்து போகலாம், நேரம் ஓடி போச்சு. ஆமாம், ரோமருக்கு எழுதின நிருபத்தில் 15ஆம் அதிகாரம் அதில் 6ஆம் வசனத்தை வாசிங்களாம். ப்ளீஸ் ரீட். ஒருவரிலும் பொறுமையையும் ஆறுதலையும் அளிக்கும் தேவன் கிறிஸ்து இயேசுவினுடைய மாதிரியின்படியே நீங்கள் ஏக சிந்தையுள்ளவர்களாய் இருக்கும்படி உங்களுக்கு அனுக்கிரகம் செய்வாராக. ஆதலால் தேவனுக்கு மகிமை உண்டாக கிறிஸ்து நம்மை ஏற்றுக்கொண்டது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளுங்கள். ஹல்லேலூயா சொல்லுங்க. நீங்க 6ஆம் வசனத்தில் பார்க்கும்போது அதில் சொல்லப்பட்டிருக்கிறது தெலுங்குல, ஆமென், ஹல்லேலூயா. அதுல அந்த வசனம் எத்தனை வசனத்துல இருக்குது? நீங்கள் ஒருமனப்பட்டு நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனை ஒரே வாயினால் மகிமைப்படுத்தும்படிக்கு பொறுமையும் ஆறுதலையும் அழைக்கும் தேவன் கிறிஸ்து இயேசுவினுடைய மாதிரியின்படியே நீங்கள் இருக்கும்படி உங்களுக்கு ஆமென், ஹல்லேலூயா. என்ன சிந்தை இருக்கணுமா? ஏக சிந்தை. இங்கே இயேசு கிறிஸ்து చిత్త ప్రకారము ఒకనితో ఒకడు మనస్సు కలిగిన వారై ఉండునట్లు அப்படின்னு பவுலடியார் தெலுங்குல சித்தம் என்றதை அங்கே மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கிறது. பட் தமிழ் டிரான்ஸ்லேஷனில் அந்த சித்தம் என்ற வார்த்தை
நமக்கு தெரியல. ஆனா அனுக்கிரகத்தின்படி அப்படின்றது கூட ஒரு சித்தமாக நாம பார்க்க முடிகிறது. ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையிலே ஏக சிந்தை இன்றைக்கு இல்லை. இன்னைக்கு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்காங்க, அவங்களுக்குள்ள ஒரு ஏக சிந்தை மனப்பான்மை இல்லை இன்னைக்கு. அதனால்தான் பிரச்சனை வருகிறது, அதனால்தான் போட்டி வருகிறது, அதனால்தான் நீ பெரியவனா நான் பெரியவனா இன்றைக்கு மரியாதை இல்லாம நடக்கிறதை நாம் பார்க்கிறோம், அவபக்தியாக வாழ்கிறதை பார்க்கிறோம். ஆனால் தேவன் சொல்லுகிறதார், நாம் ஏக சிந்தை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். குடும்பத்தில் இருக்கிறவர்களுக்கு ஒரு ஏக சிந்தை இருக்க வேண்டும். இன்னைக்கு அந்த ஏக சிந்தைக்குள்ள யாரெல்லாம் வர்றாங்களோ அவங்க தான் தேவ சித்தத்தின்படி செய்கிறவர்களாய் இருப்பார்கள். ஆனால் இன்னொரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, 7ஆம் வசனத்திலே, கிறிஸ்து உங்களை சேர்த்து கொண்டது போல நீங்கள் ஒருவருக்கொருவரை என்ன பண்ணணுமா? ஏற்றுக்கொள்ளுங்கள். ஆமென் சொல்லுங்க. கிறிஸ்து என்ன பண்றாரு? உன்னை என்னை ஏற்றுக்கினாரு. நீ என்ன பண்ணணும்? பிறர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏன் ஏற்றுக்கொள்ள வேண்டும்? அவர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவங்கள நம்ம இன்வைட் பண்ண வேண்டும், அவங்கள ரிசீவ் பண்ணிக்கணும், அவங்கள அங்கீகரிக்கணும். நம்ம ரிஜெக்ட் பண்றோம் நிறைய பேரை. கவனிங்க, அவன் பாவி, அவன் துரோகி, அவன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுறோம். இல்லைங்க, பாவிகளை ரட்சிக்க தான் இயேசு இந்த பூமியில வந்தாரு. அப்படியேப்பட்டவளை நீ ஏற்றுக்கொண்டு ஆண்டுடைய அன்பை காமிக்கும் போது, ஆண்டுடைய வார்த்தையை சொல்லும் போது அவனும் மனம் திரும்புவான். ஹல்லேலூயா. சொல்ல மாட்டீங்களா? அதுதான் தேவ சித்தம். அவர் ஏற்றுக்கொண்டது போல அவர் மகிமைக்காக நீங்களும் அநேகர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. இதுதாங்க தேவ சித்தம். இன்னைக்கு இந்த சித்தம் எல்லாம் செய்யாம ஏதோ சர்ச்சுக்கு வர போற, ஆமா உன்னுடைய வாழ்க்கை கர்த்தருக்கு இஷ்டம் இல்லாம நீங்க இருந்தீங்கன்னா தேவ சித்தம் அல்ல. அதனால் இன்னைக்கு நீயும் நானும் என்ன செய்யணும்? தேவ சித்தத்தை செய்யணும். சொல்லுங்க, என்னத்தை செய்யணும்? தேவ சித்தம். தேவ சித்தம் என்ன? ஏற்றுக்கொள்வது. 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை பார்த்து நாம் இன்றைக்கு சித்தத்தை நாம் இன்றைக்கு முடிக்கலாம். 7ஆம் அதிகாரம் வாசிங்க, 9ஆம் வசனம். நீங்கள் துக்கப்படத்தக்கதாக மனம் திரும்புதலுக்கு ஏதுவாக, துக்கப்படத்தக்கதாகவே சந்தோஷப்படுகிறேன். நீங்கள் ஒன்றிலும் எங்களால் நஷ்டப்படாதபடிக்கு தேவனுக்கேற்ற துக்கம் அடைந்தீர்களே. தேவனுக்கேற்ற துக்கம் பின்பு மனஸ்தாபப்படுகிறதற்கு இடமில்லாமல் இரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதலை உண்டாக்குகிறது. மரணத்தை உண்டாக்குகிறது. சித்தம் இல்லைங்களா? 11 வாசிங்கம்மா. ஒன்னொருத்தர் வாசிங்க. பாருங்கள், நீங்கள் தேவனுக்கேற்ற துக்கமடைந்ததுண்டு. அது உங்களிடத்தில் எவ்வளவு ஜாக்கிரதையும் குற்றம் தீர எவ்வளவு நியாயம் சொல்லுகிறதலையும் எவ்வளவு வெறுப்பையும் எவ்வளவு பயத்தையும் எவ்வளவு ஆவலையும் எவ்வளவு பக்தி வைராக்கியத்தையும் எவ்வளவு கண்டிப்பையும் உண்டாக்கிற்று. இந்த காரியத்திலே நீங்கள் எல்லா விதத்திலும் உங்களை சுத்தவான்கள் என்று விளங்க பண்ணினீர்கள். எங்க இந்த சித்தம் காணுமே? 11 பார்த்தோம் சித்தம், தமிழ்ல காணும். 10 இருக்குதா அந்த சித்தம்? தேவனுக்கேற்ற துக்கம் பின்பு மனஸ்தாபப்படுகிறதற்கு இடமில்லாமல் இரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதலை உண்டாக்குகிறது. லௌகிக துக்கமோ மரணத்தை உண்டாக்குகிறது. ஹல்லேலூயா சொல்லுங்க.
இல்லை, நான் தமிழ் அதை நான் விளக்குகிறேன். ரெண்டு விதமான துக்கம் இருக்கின்றது. ஒன்று மனந்திரும்புதலுக்கு ஏற்றுவான துக்கம், இன்னொன்று லௌகிக துக்கம். அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? லௌகிக துக்கம் அப்படின்னாக்கா, ஆமாம், உலகத்தில் இருக்கிற சின்ன சின்ன காரியங்களுக்கெல்லாம் அழுதுன்னு உக்காந்துனுக்குவாங்க. வீட்டுக்காரர் எதை சொன்னார் அப்படின்னு, ஆமாம், எதனா சொல்லிட்டு அப்பயே அழுதுன்னு இருப்பாங்க. அது லௌகிக துக்கம். அது மரணத்தை கொண்டு வரும். ஆமாம், கவனிங்க, ரெண்டு விதமான துக்கம் இருக்குது. ஒன்று மனந்திரும்புதலுக்கு ஏதுவான துக்கம், அதை ஆண்டவருக்குள்ளே உங்களை நடத்துகிறது. அந்த மனந்திரும்புதலுக்கு ஏதுவான துக்கம் எப்போ உங்களுக்குள்ளே வரோன்னா, உங்களுக்குள்ளே இருக்கிற குறைபாடுகளை ஆண்டவர் எடுத்து காட்டும் போது, நிச்சயமாகவே நான் இதில் குறைந்திருக்கிறேன், நான் இந்த பாவத்தை செய்து கொண்டிருக்கிறேன், இந்த தவறை செய்து கொண்டிருக்கிறேன், நான் ஆண்டருக்கு விரோதமாய் நடந்து கொண்டிருக்கிறேன், ஆண்டருக்கு தூரமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், அப்படி நீ வாழக்கூடாது, இந்த தவறை நான் விட்டு விடுவேன் என்று அந்த செஞ்ச தவறை நினைத்து நீ துக்கப்படுற பார்த்தீங்களா, அதுதான் மனந்திரும்புதலுக்கு ஏதுவான துக்கம். அந்த துக்கத்தை தான் தேவன் தன் சித்தம் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? தெலுங்குல அதுதான் இருக்கு. 10ஆம் வசனத்தில், దైవ చిత్తానుసారమైన దుఃఖము రక్షణార్థమైన మారు మనసును కలుగజేయును. ఈ మారు మనసు పశ్చాత్తాపాన్ని, ఈ మారు మనసు పశ్చాత్తాపమును పుట్టించదో, అయితే లోక సంబంధమైన దుఃఖము మరణమును కలుగచేయును. హల్లేలూయా சொல்ல மாட்டீங்களா? அதான் சொன்னேன், ரெண்டு விதமான துக்கம் இருக்கு. நிறைய பேர் எது துக்கப்படுறாங்கன்னா, அவங்க இது சொன்னாங்க, இவங்க அது சொன்னாங்க, வீட்டுக்காரர் சொன்னார், அவங்க இது சொல்லிட்டாங்க அப்படின்னு என்ன பண்ணுறோம், ஸ்டார்ட் பண்ணிடுறோம் அழுறத. நிறைய பேர் அதுக்காக தான் அழுதுன்னு உக்காந்துக்கிறாங்க. அதெல்லாம் அழவே கூடாது, அதெல்லாம் நீங்கள் பெருசாக எண்ணவே கூடாது. நீங்கள் அழ வேண்டியது கர்த்தருக்கு இஷ்டம் இல்லாதது உங்கள் வாழ்க்கையில் இருந்துச்சுன்னா அதை எடுத்து போட்டு அதுக்காக மனஸ்தாபப்பட்டு அழ வேண்டும். ஹல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? அப்போ என்ன ஆகுது தெரியுமா? உங்களுக்குள்ளே மனந்திரும்புதல் உண்டாகிறது, உங்களுக்குள்ளே ரட்சிப்பு உண்டாகிறது, நீங்கள் புது மனுஷனாய் மாற்றப்படுகிறீங்க. நிறைய பேர் அதுக்காக அலறதில்லை. நமக்குள்ளே இருக்கிற தவறுகள், ஆண்டருக்கும் நான் தூரமாகிறேன், ஐயோ இன்னைக்கு நான் ஜெபம் பண்ணலையே அப்படின்னு அழமாட்டுறாங்க. நான் வேதத்தை படிக்கலையே அதுக்காக அழமாட்டுறாங்க. நான் கடவுளுக்காக வாழலையே அதுக்காக அழமாட்டுறாங்க. யாரோ ஏதோ சொல்லிட்டாங்கன்னு அதையே அழுதுன்னு உக்காந்துக்குது இன்னைக்கு நிறைய பேர். அதனால் எந்த பிரயோஜனம் இல்லை. அது உனக்கு மரணத்தை கொண்டு வருகிறது. ஜாக்கிரதை, அது உன்னை பாதிக்கிறது அந்த அழுகை. ஆனால் மனந்திரும்புதலுக்கு ஏதுவான அழுகை உன்னை புது மனுஷனாய் மாட்டுகிறது. உனக்குள்ள இருக்கிற பாரங்கள் எல்லாம் எடுத்து வெளியே போடுகிறது. அந்த அழுகை வர வேண்டும். ஜபத்தில் மனஸ்தாபப்பட்டு பாவ உணர்ச்சியோடு, குற்ற மனசாட்சியோடு தேவ சமூகத்தில் நீங்கள் அறிக்கை பண்ணி ஜெபம் பண்ணும்போது அழுகை வருது பாருங்க, அந்த அழுகை தான் உங்களை ரட்சிப்புக்குள்ளே நடத்துகிறது. ஹல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? ஆனால் எல்லாரும் அழ முடியாது. இது நான் கவனிங்க, யார் அழ முடியும்னா, நான் தவறு பண்ணிட்டு இருக்கிறேன், இது தவறுன்னு உணர்வு வந்தவங்க தான் அழ முடியும். நிறைய பேர் பேசுவாங்க, வாழ்வாங்க, ஜீவிப்பாங்க, ஒன்றுமே நான் தவறு பண்ணல, நான் சூப்பர் அப்படின்னு நினச்சிக்கிறவங்களுக்குள்ளே எந்த ஒரு மாற்றம் வராது. அவங்க பார்த்தீங்களன்னா எதனா ஒன்று சிம்பிளாக, உலகத்தில் யாரா மனுஷன் எதனா ஒன்று சொல்லிட்டு அதுக்கு அழுவாங்க. சிம்பிள். நீங்கள் ஐடென்டிஃபிகேஷன் பண்ண வேண்டியது, உலக துக்கம் யார் கொண்டாடுவாங்கன்னா, தேவனுடைய சமூகத்தில் நான் ரட்சிப்பில் மனந்திரும்புதல் போனோம் அப்படின்னு இல்லாதவங்க தான் இந்த அழுகையை நிறைய அழுவாங்க. சும்மா சொல்லிட்டாலே போதும் அழுதுருவாங்க. சோத்திரம், அல்லேலூயா. ஆனால் அவங்க இந்த மனந்திரும்புதலுக்கு ஏதுவான அழுகை அவங்களுக்குள்ளே வரவே வராது. ஆமாம், மனுஷ வார்த்தைக்கு அழாத, அவங்க சொல்கிறது இவங்க சொல்கிறதுக்கெல்லாம் அழாத. நீ ஏசப்பாவுக்கு உண்மையாக மாறணும். மனஸ்தாபப்பட்டு உங்கள் பாவங்களுக்காக, ஆண்டவருக்கு விரோதமான செய்த காரியங்களுக்காக நீங்கள் அழுது மனம் திரும்புங்க. அதுதான் உங்களை ஜீவனுக்குள்ளே நடத்துகிற அழுகை. அதுதான் தேவ சித்தமான துக்கமாய் காணப்படுகின்றது. இதெல்லாம் எதுக்குன்னு சொன்னால், உண்மையும் என்னையும் பரலோக ராஜ்யத்திற்கு கடந்து செல்வதற்கு. ஹல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? உங்களுக்கு புரியறதுக்கு இந்த எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போது பைபிளில் நம்ம பார்க்குறோம், கெட்ட குமாரனை பற்றி நம்ம பார்க்குறோம். அந்த கெட்ட குமாரன் அப்பாவை விட்டுட்டு போயிட்டான், எல்லாமே நஷ்டப்படுத்திக்கிட்டான், எல்லாமே லாஸ் ஆயிடுச்சு, எல்லாரும் கைவிட்டாங்க, சாப்பிட்றதுக்கும் நிலைமை ரொம்ப மோசமாக போச்சு. கடைசியில் பன்றிங்க சாப்பிட்ற ஆகாரத்தை சாப்பிட்ற நிலைமை வந்துச்சு. அப்போ தான் அவனுக்கு புத்தி வருச்சு. புத்தி வந்து யோசிக்கிறான், அப்பா வீட்டில் நிறைய வேலைக்காரங்க இருக்காங்க, அவங்க நிறைய சாப்பிட்றாங்க வயிறு நிறையா,
எனக்கு சாப்பாடும் கூட இல்லையே அப்படின்னு அழுது கொண்டு பைபிள் சொல்லுது, நான் எழும்பி அப்பா வீட்டிற்கு போவேன். ஹல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? அந்த துக்கம் குற்ற மனசாட்சியோட பார்த்தீங்களா, அவன் துக்கப்படுறான், வேதனைப்படுறான். அப்படிப்பட்ட துக்கம் தான் ஒரு மனுஷனை புது மனுஷனாய் மாட்டுகிறது. அந்த மனுஷன் அப்படிப்பட்ட துக்கம் ஆனவனாக, அப்படின்னா பழைய வாழ்க்கையில் நினச்சிக்கிட்டான், அப்பாவை விட்டுட்டு போயிட்டேனே, அப்பாவுக்கு துரோகம் பண்ணிட்டேனே, அப்பா ஆஸ்தியெல்லாம் நஷ்டப்படுத்திட்டேனே, அப்பாவை விட்டு போனதுனால இத்தனை விளைவுகளை சந்திச்சேனே, பட்டினியில் போயிட்டேனே, ஆகாரம் இல்லாமல் போயிட்டேனே, வேஸ்ட் பண்ணிக்கினேன் என் வாழ்க்கையை, சி நான் எவ்வளோ மோசமானவன் அப்படின்னு அந்த பழைய வாழ்க்கை நினைச்சு ஒரு அழுகு வந்துச்சு பாருங்களா. அந்த அழுகிறவன் தான் புது மனுஷனா மாறுகிறான். பழைய வாழ்க்கை நினைச்சு அழாதவன் பழையவனாகவே இருப்பான், அவன் என்னைக்குமே மாற மாட்டான். பழைய வாழ்க்கை எவ்வளோ மோசமான வாழ்க்கை என்று அறிந்தவன் அதை விட்டு விடுவான், அதை அறிக்கை பண்ணுவான், அவன் மனம் திரும்பி வருவான். அப்படி வரான் பார்த்தீங்களா, அதுதான் காட்ஸ் வில், அதுதான் தேவ சித்தம். ஹல்லேலூயா சொல்ல மாட்டீங்களோ? ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அதுதான் என்ன சித்தம்? தேவ சித்தம். தாவீது ஒரு முறை தவறு பண்ணி ஆண்டவர் நாத்தான் தீர்க்கதரிசியால் உணர்த்தப்படுகிறான். உணர்த்தப்பட்ட பிறகு அவன் எழுதுகிறான் 51ஆம் சங்கீதத்தில். அங்கே எழுதுகிற வார்த்தைகள் எல்லாமே அவன் மனஸ்தாபத்தோடும் கண்ணீரோடும் ஆண்டவருக்கு தன்னை ஒப்பு கொடுத்து எழுதின ஒரு சங்கீதமாய் காணப்படுகின்றது. அதில் சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தை எப்படி இருக்குது பார்த்தீங்களா, அவனுடைய வேதனையோடு நிறைந்ததான, அதெல்லாம் பழைய வாழ்க்கையெல்லாம் என்னை கழுவுங்க, என்னை சுத்திகரிங்க அப்படின்ட்டு மனம் திரும்புகிறதை நாம் பார்க்கின்றோம். அப்படிப்பட்ட ஒரு சேஞ்சு யார் விரும்புகிறாங்களோ அவங்க தான் தேவ சித்தத்துக்குள்ளே வருகிறவர்கள். ஹல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? இன்னைக்கு நிறைய பேர் தேவ சித்தத்துக்குள்ளே வராமல் இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கீங்க. அப்படியேப்பட்டவங்க நீங்கள் இருந்தீங்களானா இன்னைக்கே நீங்கள் மனம் திரும்ப வேண்டும். ஹல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? இப்போ சொல்லுங்கள், தேவ சித்தத்தை இன்றைக்கி நான் முடிக்கிறேன், நெக்ஸ்ட் டாபிக் நம்ம கடந்து போகலாம். இதெல்லாம் தேவ சித்தங்க. இதெல்லாம் நீங்கள் செய்யலைன்னா நீ பரலோக ராஜ்யத்திற்கு போக முடியாது. நிறைய பேர் நினச்சிக்கணுங்கிறோம், சர்ச்சுக்கு போகிறதுனால நான் விசுவாசம் ஆகிட்டதுனால பரலோகம் வந்துடும் அப்படின்ட்டு. இல்லைங்க, உங்களுக்குள்ளே உண்மையான மனம் திரும்புதல் இருந்தால் தான் பரலோகம் போக முடியும். மறுபடியும் பிறந்த அனுபவம் இருந்தால் தான் பரலோகம் போக முடியும். பலவந்தம் பண்ணப்படுகிறவர்கள் பரலோகம் போக முடியும். 4வது, பரலோக பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவர்கள் தான் பரலோகம் போக முடியும். அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? ஆமாம். 5வது அஸ்திபாரம் போட்டுறேன் இன்னைக்கு, நெக்ஸ்ட் வீக் அதை பிரசங்கம் பண்ணலாம். 5வது யார் பரலோக ராஜ்யத்துக்கு போவாங்க? எடுத்தவர்கள் வாசிங்க, மத்தேயு 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். இன்னொரு காரியத்துக்கு அஸ்திபாரம் போட்டுட்டு இன்னைக்கு கடகால் போட்டுடலாம், நாளைக்கு செவுறு கட்டலாம். வேத பாரகர் எல்லாம் ப்ளீஸ் எடுத்து வாசிங்க. 5:20 வேத பாரகர் பரிசேயர் என்பவர்களுடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாய் இராவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். 5வது தலைப்பு ஹல்லேலூயா சொல்லுங்க. 4வது தலைப்பு அவனுடைய சித்தத்தை செய்கிறவன் போறான். 5வது தலைப்பு நீதி உள்ளவன் போறான். அந்த நீதியை சொல்லும்போது 2 நபர்களை ஆண்டவர் மென்ஷன் பண்றதை பார்க்குறோம். 2 குரூப்ஸ் அங்கே இருக்கிறது. ஆமாம், பார்த்தீங்களா அந்த குரூப்பை? முதலாவது குரூப் யாரு? வேத பாரகர். 2வது குரூப்பு பரிசேயர். ஹல்லேலூயா. தெரியுமா உங்களுக்கு வேத பாரகருடைய வரலாற்று தெரியுமா? வேத பாரகர் என்றால் யார்? பரிசேயர்கள் யார்? இந்த பரிசேயர்கள் எப்போ அவங்களுடைய ஒரிஜின், அவங்க ஆரம்பிக்கப்பட்ட நாட்கள் எங்கே? இந்த பரிசேயர்கள் வேத பாரகர்கள் எந்த காலத்திலே அவர்கள் தோன்றினார்கள்? அதை நான் நெக்ஸ்ட் வீக் பேசுகிறேன். வேத பாரகரை எப்படி கண்டுபிடிக்க முடியும்? இந்த காலத்தில் அப்படிப்பட்ட வேத பாரகர் இருக்கிறாங்களா? அதையும் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் வேதத்திலிருந்து. பரிசேயர்கள் யார்? பரிசேயர்கள் எப்போ ஆரம்பிக்கப்பட்டார்கள்? அவருடைய கொள்கை என்ன? அவங்களுடைய மனப்பான்மை என்ன? அவங்க 2 பேருக்குள்ள இருக்கிற நீதியை காட்டிலும் அதிகமான நீதி நமக்கு இருந்தாதான் போவோமா? அப்போ அவங்க எந்த நீதியில இருந்தாங்க? அவங்க என்ன ரைச்சுவஸ், எந்த நீதியில இருந்தாங்க? நம்ம என்ன நீதியில வரணும்? அதை 2 விளக்கி பேச போகிறோம். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, நீதினா 2 விதமான நீதி. மனுஷ நீதி இருக்குது, தேவ நீதி இருக்குது. நம்ம எந்த நீதியில இருக்கிறோம்? அவங்க எந்த நீதியில இருந்தாங்க?
ஃபுல்லா வேதப்பாராகரை பத்தியே ஒரு செய்தி எங்க கொடுக்குறேன். திருப்பி பரிசேயரை பத்தி உங்களுக்கு ஒரு செய்தி கொடுக்குறேன். அந்த வேதப்பாராகர் இந்த சர்ச்சில் இருக்காங்களா, இந்த நாட்களில் இருக்காங்களா, பரிசேயர்கள் இந்த நாட்களில் இருக்காங்களா, அப்படிப்பட்டவங்களை எப்படி கண்டுபிடிக்கலாம்? இவன் பரிசேயனுக்கு கொள்கைக்கு சேர்ந்தவன். அவங்க அந்த மாதிரி கேட்டகரிஸ் ஆஃப் பீப்புள் சர்ச்சில் இருந்தாங்கன்னா அவங்க பரலோகத்துக்கு போக மாட்டாங்க. அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை இவங்களுக்காக ஒரு வசனம் காமிச்சிட்டு ஒரு அஸ்திபார வசனம் தான். அதே மத்தேயு 23 இவங்களை பத்தி ஏசப்பா சொல்றாரு பாருங்களா. 23 இவங்க எப்படிப்பட்டவங்களாம்? ஆமா, 13-14 வசனத்தை மட்டும் வாசிச்சுட்டு நம்ம முடிக்கலாம். ஆமா, 13-14 வசனம். ஆமா, வாசிங்கம்மா. மாயக்காரராகிய, ஆமா, வேதப்பாராகரே. இப்போ பாத்தீங்களா, ஆண்டவர் என்ன சொல்றாரு? அவங்கள மாயக்காரரே. என்னக்காரர? மாயமால பேசியெல்லாம் பேசுவாங்க. மாயக்காரரே. நிறைய மாயக்காரங்க இருக்கிறாங்க. ஆமா, வேதப்பாராகர் எப்படிப்பட்டவங்க ஆண்டவர் பார்வையில? மாயக்காரரே, வேதப்பாராகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ. ஆமா, அப்படிப்பட்டவங்களுக்கு எல்லாருக்குமே ஐயோ. மனுஷன் நல்லா அது கிளியரா வாசிச்சீங்களா தான் எனக்கு புரியும். மனுஷன் பிரவேசியாதபடி பரலோக ராஜ்யத்தை பூட்டு போடுகிறீர்கள். நீங்கள் அதில் பிரவேசிக்கிறதும் இல்லை. அம்மா, பாத்தீங்களா? யார் பிரவேசிக்கிறது இல்லைங்களா? வேதப்பாராகர், மாலுமாலக்காரன், வேஷதாரிங்க. புரிஞ்சா? அவங்க பிரவேசிக்கிறது இல்ல. பிரவேசிக்க போகிறவர்களை, அந்த பரலோகத்துல பிரவேசிக்க போறவங்களையும் பிரவேசிக்க விடுகிறதும் இல்லை. அப்பா, பிரவேசிக்க விடுகிறதும் இல்லை. மாயக்காரராகிய. போதுமா? இவங்க என்ன பண்றது இல்லைங்களா? அவங்களும் போக மாட்டாங்களா? சொல்லுங்க நம்ம பேச்சில. அவங்களும் போக மாட்டாங்களா? போறவனும் போக விட மாட்டாங்களாம். அல்லேலூயா. அவங்க பரலோக ராஜ்யத்துக்கு என்ன போட்டுக்கிறாங்களா? என்ன போட்டுக்கிறாங்க? வசனத்துல பார்த்து சொல்லுங்க. பூட்டு. என்ன போட்டுக்கிறாங்க? லாக் போட்டுக்கிறாங்க. கதவை மூட்டிக்கிறாங்க பரலோக ராஜ்யத்துக்கு போகாம. அப்போ புரிஞ்சுக்கோங்க, பரலோக ராஜ்யத்துக்கு போகாம தடுக்கிறவன் யாருன்னா வேதப்பாராகன், பரிசேயன். யாருங்க அவங்க? அவங்கள பத்தி தான் நம்ம பேச போறோம். அல்ல சொல்ல மாட்டீங்களா? அப்பா, இன்னைக்கு இல்லை, அடுத்த வாரத்துலேருந்து பேசலாம். நீங்கள் எல்லாரும் ஃபர்ஸ்ட் ஆராதனைக்கு வந்துடணும். இதெல்லாம் நீங்கள் கேட்கணும்னா வேதப்பாராகருடைய குவாலிட்டிஸ் என்ன, அவங்கள எப்படி ஐடென்டிஃபிகேஷன் பண்ண முடியும்? இந்த நாட்களில் அப்படிப்பட்ட குவாலிட்டிஸ் உள்ள இருக்கிறாங்களா? ஆமாம், இருக்காங்க. அவங்கள எப்படி கண்டுபிடிக்க முடியும்? கண்டுபிடிக்கிறதுக்கு அடியாளங்கள் என்ன? பைபிளே ரொம்ப துல்லியமா விவரமா ஆண்டவர் ஆகிய இயேசு சொல்லி இருக்கிறார். அவங்களை எப்படி கண்டுபிடிக்கலாம்? அப்படி இருக்கிறவங்க கிட்ட போகவே கூடாது. அப்படிப்பட்டவருடைய சபைக்கோ அப்படிப்பட்டவருடைய ஊழியக்காரன்ற தகுதி கூட கிடையாது. அவங்களுக்கு வேதத்தின் அடிப்படையில் உங்களுக்கு நான் சொல்ல போகின்றேன். இன்னைக்கு நிறைய வேதப்பாராகர்கள் அதிகமாகறாங்க. இன்னைக்கு பரிசேயர்கள் அதிகமாகறாங்க. நீங்க எங்க இருக்கீங்க? அவங்களும் போக மாட்டாங்க, உங்களையும் போக விட மாட்டாங்க. ஜாக்கிரதை. அவங்களும் போக மாட்டாங்க, உங்களையும் போக விட மாட்டாங்க. இதை நாம வாசிக்க போறோம். அப்போ ரைச்சுவஸ்னஸ், நீதி. ஆமா, வேதப்பாராகருடைய நீதியை பார்க்கிலும் பரிசேயருடைய நீதியை பார்க்கிலும் உங்க நீதி அதிகமாகாவிட்டால் நம்ம எங்க போக முடியாது. அப்போ அவங்கள யாருன்னு அவங்கள தெரிஞ்சுக்கணும். எதுக்கு அவங்கள ஸ்பெசிபிக்கா அந்த 2 குரூப் பீப்புள்ஸை ஆண்டவர் எதுக்கு சொல்லுகிறாரு அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட் படிச்சாதான் நமக்கு புரியும். ஹல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? அப்போ நான் அடுத்த வாரம் இதை ஓன்னா நம்ம படிக்க போறோம். ஃபர்ஸ்ட் வேதப்பாராகரை பத்தி படிக்க போறோம். வேதப்பாராகர் எங்க ஆரம்பிச்சாங்க, அவங்களுடைய ஆர்ஜின் என்ன, அவங்க மூலங்கள் என்ன, அவங்க எங்க ஸ்டார்ட் ஆகுனாங்க, எந்த காலத்துல ஸ்டார்ட் ஆகுனாங்க, அவங்க என்ன இனத்துக்கு சேர்ந்தவங்க, அவர்கள் இஸ்ரேலா, யூதர்களா, புறஜாதியா, எங்க ஸ்டார்ட் ஆகுனாங்க, எந்த காலத்துல ஸ்டார்ட் ஆகுனாங்க, அவங்களுடைய கொள்கை என்ன, அவங்களுடைய அந்த என்ன சொல்றது, அவங்களுடைய வாழ்க்கை முறைகள் என்ன அப்படின்றத ஃபர்ஸ்ட் நம்ம படிச்சு
அதுக்கப்புறம் அவங்க இப்படிப்பட்டவங்களா, அதனால தான் ஆண்டவர் சொல்லுகிறாரா அப்படின்னு அப்போ புரியும் நமக்கு. ஹல்லேலூயா. ஒருவேளை அப்படிப்பட்ட கொள்கையில் யாருனா இருந்தா மனம் திரும்பினோம். ஏசப்பா சொல்ற மாதிரி நம்மளை மாத்திக்கின்னு ஆண்டருக்கு இஷ்டமுள்ள பிள்ளைகளாக நம்ம மாற வேண்டும். ஹல்லேலூயா சொல்ல மாட்டீங்களோ? அப்போ அஞ்சாவதா, இது ஆறாவது இல்ல, 4 பார்த்தோமா, 5வது. ஹல்லேலூயா சொல்லுங்க. 5வது சொல்லுங்க, நாம் நீதி உள்ளவர்களாய் மாற வேண்டும். சொல்லுங்க பக்கத்துல பார்த்து, நீதி உள்ளவர்களாய் நீதியை செய்ய வேண்டும். நம்ம நீதி அதிகமாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? நம்ம நீதி அதிகமாய் இராவிட்டால் நீங்க பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிக்க முடியாது. இதை பேசி முடிச்சிட்டு பிறகு யார் பரலோக ராஜ்யத்திலலாம் பிரவேசிக்க முடியாதுன்றதை அப்படியே பேச போறோம். பரலோக ராஜ்யத்திற்கு தகுதி இல்லாதவங்க யாரு அப்படின்றத நம்ம பேச போறோம். ஏன் அப்படி அதிகமான பரலோகத்தை பத்தி பேசினுக்கிறேன்னா, பைபிள்ல நிறைய பரலோகத்தை பத்தி தான் ஏசப்பா பேசிக்கிறாரு. ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆனா நான் நிறைய பேர் பரலோகத்தை பத்தியே பேசுறது இல்லை. எல்லாம் பூமியில இருக்கிறதுனால பூமியை பத்தியே கவலை நமக்கு. இந்த பூமியை பத்தியே கவலை. நீங்க சொல்லுங்க, இந்த பூமியில எந்த கவலை வேணாம், நான் பரலோகத்துக்கு போய் சேர வேண்டும், அதுக்கு என்ன ஆயத்தப்பட வேண்டுமோ அது இந்த பூமியில ஆயத்தப்படுறதுக்காக தான் உனக்கு வாழ்வை கொடுத்து வச்சுக்கிறாரு, உனக்கு வீடை கொடுத்து வச்சுக்கிறாரு, உனக்கு உத்தியோகத்தை கொடுத்து வச்சுக்கிறாரு, உனக்கு எல்லா செல்வங்களை கொடுத்து வச்சுக்கிறாரு. எதுக்குன்னா இந்த பூமியிலே நீ வாழ்ந்து இங்கே இருக்கிற அதுக்காக இல்ல, இதை வச்சு உன்னை பரலோகத்துக்கு ஆயத்தப்படுத்திக்கொள், உன்னை பரலோகத்துக்கு என்று ப்ரிப்பேர் பண்ணிக்கோ அப்படின்றதுக்காக தான் கர்த்தர் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் நமக்கு கர்த்தர் குத்துக்கிறாரு. நம்ம என்ன பண்றோம்? சோத்திரம் இதை குத்துக்கிறாரு, சோத்திர ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே அப்படின்னு இதிலே ரொம்ப சந்தோஷமா துள்ளி வாழ்ந்துனுக்கிறோம். ஆனா புரிஞ்சுக்கங்க, இந்த மண்ணு நமக்கு டெம்பரவரி தான், இந்த வாழ்வு, இந்த பாடி டெம்பரவரி தான். பிரியமானவர்களே, நம்ம வாழ்ற அத்தனையுமே டெம்பரவரி தான். ஒரே ஒன்று தான், நம்ம ஆராதிக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் பர்மனன்ட் ஆனவர். அவர் உண்டாக்கின பரலோகம் பர்மனன்ட் ஆனது. அதுதான் எனக்கு வேணும், அந்த ஜீவன் எனக்கு வேணும். எத்தனை பேருக்கு வேணும்? ரெடியா? எத்தனை பேருக்கு அந்த ஜீவன் வேணும்? கை தூக்கி காமிங்க பார்க்கலாம், எத்தனை பேருக்கு வேணுமோ. ஹல்லேலூயா. இருக்கிற இடத்துல எல்லாம் எழுதுனிருந்து நம்ம ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? ஆண்டவரே, நான் உங்கள் சித்தம் செய்கிறேன், உங்கள் சித்தத்துக்கு என்ன ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லுங்களா? எல்லாம் கண்ணை மூடி, ஒன்றும் பேசாதீங்க, பக்கத்தில் அங்கே இங்கே பார்க்காதீங்க, எல்லாம் கண்ணை மூடி, ஏசப்பா உங்கள் சித்தத்தை எனக்கு இன்னும் போதிங்க, உங்கள் சித்தத்தை நான் தெரிஞ்சுக்கணும், உங்களுக்கு இஷ்டமானதை நான் தெரிஞ்சுக்கணும். அப்பா, உங்களுக்கு இஷ்டமில்லாத பேச்சு, உங்களுக்கு இஷ்டமில்லாத வாழ்க்கை, உங்களுக்கு இஷ்டமில்லாத மூச்சு கூட எனக்கு வரக்கூடாது ஆண்டவரே. உம்முடைய சித்தம்படி நான் செய்கிறேன், என்னுடைய பேச்சையை எல்லாம் மாற்றுங்க. நான் மாற்றிக்கிறேன். ஆண்டவரே, புறஜாதிகளை போல நான் வாழ மாட்டேன். யார் குடும்பத்தில் யாருடைய வாழ்க்கையில் முறுமுறுக்குதல் இருக்குதோ எல்லாத்துக்குமே முறிச்சுக்குவாங்க. அப்படிப்பட்ட வாழ்க்கை இன்னைக்கு மாறணும். எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில் கடவுள் எனக்குள்ளே இருக்கிறார் என்ற சந்தோஷத்தை பார்க்கலாம். இன்னைக்கு அது இல்லை எனக்கு, இது இல்லை எனக்கு அப்படின்னு முறுமுறுக்கிறத நம்ம நிறைய பேர் வாழ்க்கையில் பார்க்குறோம். இயேசுவின் நாமத்தில் இந்த முறுமுறுக்குதெல்லாம் கர்த்தர் மாற்றி எடுத்து போடணும். முதலாவது இன்னைக்கு பார்த்தோம். ஆண்டவர் சமூகத்தில் நாம் எப்படிப்பட்டவங்களாக இருக்கணுமா? இந்த பூமியில் ஆண்டவருக்கு விரோதமாகி பேசுகிற ஜனங்களுக்கு நடுவில் அவங்க வாயை மூடுற மாதிரி நம்ம நடந்து கொள்ளணும். அதுதான் தேவனுடைய சித்தம். இரண்டாவது நம்ம பார்த்தோம், பிரியமானவர்களே, ஒரே ஏக சிந்தை உள்ளவளாய் ஒருவரை சேர்த்துக்கொள்வது தேவனுடைய சித்தம். மூன்றாவது, மனம் திரும்புதலுக்கு எதுவான மனஸ்தாபம் பட்டு கண்ணீர் சிந்துகிறது தேவ சித்தம். இன்னைக்கு எப்படிப்பட்டவர்களாய் நீங்கள் இருக்கீங்க? ஒருவேளை குட்ட மனசாட்சியோடு இருக்கீங்களா? இன்னைக்கு ஏசப்பா கிட்ட அறிக்கை பண்ணுங்க. ஜெபிக்காத பாவி நான், வேதத்தை வாசிக்காத பாவி நான், உமக்கு இடம் கொடுக்காத பாவி நான், என்னை மன்னிங்கப்பா. அப்பா 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 அப்பா, என் வாழ்க்கையில் உம்மை காட்டிலும் உலகத்துக்கு நிறைய நேரத்தை செலவு பண்ணினுக்கிறேன். ஏசப்பா, உமக்கு இடத்தை கொடுக்குறேன். ஏசப்பா, என் வாழ்க்கையில வாங்க ஏசப்பா, என் உள்ளத்தில் வாங்க ஏசப்பா, என் ஜீவியத்தில் வாங்க ஏசப்பா, என் குடும்பத்தில் வாங்க ஏசப்பா. என்னை ஆவியில் நிரப்புங்க, என்னை வசனத்தில் நிரப்புங்க, என்னை நல்ல வார்த்தையில் நிரப்புங்க.
நான் இனி முறுமுறுக்க மாட்டேன், இன்னைக்கு சண்டை போட மாட்டேன், கெட்ட வார்த்தை பேச மாட்டேன், வீணாக பேச மாட்டேன். அப்பா ரெஸ்பெக்ட் அன்ரெஸ்பெக்ட் வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ண மாட்டேன். நான் ரெஸ்பெக்டாக வாழ்வேன், மரியாதையாக வாழ்வேன், அன்பாய் வாழ்வேன், பாசமாய் வாழ்வேன். உங்கள் குணங்களெல்லாம் எனக்கு கொடுங்க ஏசப்பா, உங்கள் குணங்களெல்லாம் எனக்கு கொடுங்க ஏசப்பா, உங்கள் இருதயத்தை எனக்கு கொடுங்க ஏசப்பா. என் பேச்சு மாறட்டும் ஏசப்பா, என் மூச்சு மாறட்டும், என் சிந்தை மாறணும், என் வாழ்க்கை மாறணும். உமக்கு இஷ்டமா என்னை மாற்றிக்கொள்ள என்னை அர்ப்பணிக்கிறேன் ஏசப்பா. எல்லாரும் ஆண்டவர் நோக்கி ரெண்டு கரங்களை ஆண்டவருக்கு நேராக எடுத்து ஏசப்பா கிட்ட மனசை விட்டு பேசுங்க. எல்லாம் வாய் திறந்து பேசுங்க, இருதயத்திலிருந்து பேசுங்க. ஆண்டவரோட ஒப்புரவாயிடுங்க, ஆண்டவர்கிட்ட சமாதானம் ஆயிடுங்க, ஆண்டவர்கிட்ட ஐக்கியம் ஆயிடுங்க. ஆண்டவர் ரொம்ப நல்லவருங்க, உன்னை வெறுக்கவே மாட்டாருங்க. நீ அறிக்கை பண்ணிட்டு ஏசப்பா நீ வேணும்னு சொன்னீங்களா நிச்சயம் உனக்குள்ள வருவாருங்க. ஒருவேளை நீங்க வரும்போது காலியாய் வந்திருக்கலாம், ஒருவேளை எம்டியாய் வந்திருக்கலாம், ஒருவேளை நீங்க வரும்போது உங்க மைண்ட்ல நிறைய குழப்பங்களோடு வந்திருக்கலாம், நிறைய கொஸ்டினோடு வந்திருக்கலாம், நிறைய பிரச்சனையோடு வந்திருக்கலாம். எல்லாம் ஏசப்பா பாதத்துல எல்லாம் இறக்கி வச்சுட்டு இப்போ போகும்போது ஜாலியா போனோம், நீ ரொம்ப ஜாலியா சந்தோஷமா போனோம், இயேசுவை கூட்டின்னு போனோம். உங்க வாழ்க்கையில ஏசப்பாவை கூட்டின்னு போ உங்க வீட்டுக்கு. ஏசப்பா உன்னோட கூட இருப்பாரன்னா நிச்சயமாய் உன்னை ஆசீர்வதிப்பார், நிச்சயமாய் உன்னை சந்தோஷப்படுத்துவார். நீங்க சொல்லுங்க ஏசப்பா நான் காலியா போக கூடாது ஏசப்பா, என் கூடவே இருங்க ஏசப்பா. பாவியானவரே என்னை நிரப்புங்க, என்னை நிரப்புங்க, உங்க ஆவியில நிரப்புங்க, உங்க வல்லமையில நிரப்புங்க, உங்களுடைய சமாதானத்தில் என்ன நிரப்புங்க, உங்களுடைய மகிமையில் என்ன நிரப்புங்க. ஓ ரிபா கனமா ஓ ரிமா சந்தர கதர பலபா எல்லாம் ஒப்பு கொடுங்க. லிந்தர மந்தர கதனமா ஒரி அந்தர சந்தர பரபரபா லிகினி மந்தர கதனமா எல்லாம் ஒப்பு கொடுங்க. வாழ்க்கையே யாரோட வாழ்க்கையில ஏசப்பா இன்வைட் பண்ணிட்டீங்களோ அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு பலத்த வல்லமை கர்த்தர் நிரப்புகிறத பார்க்கிறேன். அவங்க உள்ளங்கள் துள்ளி குதிக்கிறது, அவங்களுடைய உள்ளங்கள் அப்பா சந்தோஷத்தாலே துள்ளி மனரம்யமாய் மாறுகிறது. நன்றி ஆவியானவரே, கூப்பிடுற எல்லாருக்குள்ளே வந்து கொண்டிருக்கிறீங்களே நன்றி. இப்ப வந்துருங்க ஆவியானவரே, இப்ப வந்துருங்க ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, என்னாலும் சித்தம் போ நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, என்னாலும் சித்தம் போ நடத்தி செல்லும் ஐயா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்தர் ஆவியானவரே, 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 சுத்தர் ஆவியானவர். எல்லா கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. உங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, நாளும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. உங்களுக்குள்ளே எல்லாம் சொல்லுங்க. சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. ஆவியானவரே, 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 பரிசுத்தர் ஆவியானவரே. சொல்லுங்க எல்லாரும். பரிசுத்தர் ஆவியானவரே, பரிசுத்தர். இந்த மைக்ல பாடுறவங்க நானுங்க. பரிசுத்தர் ஆவியானவரே, எங்களுக்குள்ளே பிசாசு அப்பப்ப கட்டி வச்சுறான். நீங்க வாயே வார்த்தைகளை எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, என்னாலும் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே,
நடத்தி செல்லுமையா எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே என்ன சொல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாமல் நடத்து நிற்கும் ஆவியானவரே விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாம வழி நிற்கும் ஆவியானவரே 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 ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே எல்லாமே பரிசுத்த ஆவியானவரே ஆவியானவரே, ஆவியானவரே 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 பரிசுத்த ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே 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 பரிசுத்த ஆவியானவரே ஆவியானவரே, ஆவியானவரே 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 பரிசுத்த ஆவியானவரே அப்படியே ரெண்டு கரங்களை உயர்த்தி நான் சொல்றது அப்படியே சொல்லுங்க. எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரை பார்த்து சொல்லுங்க. எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே. விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே 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 பரிசுத்த ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, நாங்கள் திரும்பும்போது நாங்கள் காலியான பாத்திரம் அல்ல, நிரம்பி ஒளிகிற பாத்திரமாய் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவர்களாய், வசனத்தினாலே நிறைந்தவர்களாய், ஒரு புது மனிதனாய், ஒரு மாறினவர்களாய் திரும்ப கிருபை தாரும் ஆவியானவரே. எல்லா வாய்களை நாவுகளை உம்முடைய அக்கினினாலே சுட்டெரிப்பீராக. வீணான வார்த்தைகள், கெட்ட வார்த்தைகள்
மரியாதை இல்லாத வார்த்தைகள் எல்லாம் சுட்டரிக்கப்படுவதாக. ஒவ்வொரு நாவுகள் சுட்டரிக்கப்படுவதாக. முறுமுறுக்குதல் இல்லாதபடிக்கு சமாதானம், ஐக்கியம், ஏக சிந்தை ஒவ்வொருவருக்கு தருவீராக. ஒரு தேவ பயம் உண்டாகட்டும், ஒரு தேவ பயம் உண்டாகட்டும், ஒரு தேவ நடக்கம் உண்டாகட்டும். ஆவியானவரே, ஒவ்வொருவரையும் உம்முடைய ஆளுகைக்குள்ளே நீர் எடுத்துக்கொள்ளும். இங்கே சர்ச்சிலே அமர்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் உம்முடைய ஆளுகைக்குள்ளே வருவார்களாக, ஆளுகைக்குள்ளே நடப்பார்களாக. மாம்சத்தின் கிரியைகள் மாம்சத்தின்படி நடவாமல், உலகத்தின்படி நடவாமல், தேவ பயத்தோடு நடக்கிறளாய், தேவ சித்தம் செய்கிறளாய் எங்களை மாற்றும். வந்தவருடைய ஒவ்வொருடைய வாழ்க்கை ஒரு அமைதி, ஒரு சமாதானம், ஒரு சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சி உண்டாவதாக. நம்முடைய வாழ்க்கையிலே நன்மைகள் நடப்பதாக. நம்முடைய வாழ்க்கையிலே இடைபடுவீராக. அவங்களுடைய கரம் பிடித்து நடத்தி செல்வீராக. அவங்களை மலை மேல் உள்ள பட்டணமாய் மாற்றுவீராக. எரிகிற தீபமாய் மாற்றுவீராக. அவர்களுக்குள்ளே, அவருடைய குடும்பங்களுக்குள்ளே நீர் இருந்து வழி நடத்தும். அவளை பலப்படுத்தும். சித்தம் செய்து பரலோகத்துக்கு ஆயத்தம் பண்ணப்பட்டவளாய் மாற்றும். நம்முடைய தூய கரத்திலே அர்ப்பணித்து ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா.